யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு நாள் நான் டீ கடையில் நின்றுன்னு இருந்தேன். ஒரு 2 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களான்னு. அவர் இல்லைப்பா எனக்கு எதுவும் தேவையில்ல அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் டீயனா சாப்பிட்ணும், காஃபியனா சாப்பிட்ணும், கூல்ட்ரிங்க்ஸனா சாப்பிட்ணும், எதனா சாப்பிட்ணுன்னு ஒரே உயிரை எடுத்தார். அவர் இல்லை எனக்கு வேணாப்பான்னாரு. இல்லை நீங்கள் சாப்பிட்டே சாப்பிட்ணும் அப்படின்னாரு. நான் என்னடா இவ்வளோ கெஞ்சுறாரு, அவர் வேணான்றாரு அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்புறமா அவர் சொன்னார், அன்றைக்கி நான் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனீங்க. நீங்கள் கடவுள் மாதிரி, நீங்கள் டீயனா காப்பியனா எதனா சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரே வம்பு பண்ணார். அவரும் சாப்பிட்ல. அப்புறம் பிடிவாதம் பண்ணி ஏதோ சாப்பிட வச்சிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க அம்மா வந்தாங்க டீ கடைக்கிட்ட. வந்துட்டு, அப்பா எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பான்னாங்க. என்கிட்ட காசு இல்லைப்பாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதாவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் காப்பாற்றுறதுக்கு அவரை கெஞ்சி காப்பி டீ வாங்கி கொடுத்தாரு. பெத்த தாய் 10 மாதம் வயசில் சுமந்து பெத்த தாய்க்கு அவர் காசு இல்லைன்னு அனுப்பிச்சிட்டார். யாரையும் தாயை உதாசீனப்படுத்தாதீங்க. தாய் தான் நமக்கு முதல் கடவுள். தாய் தகப்பனை பாருங்கள்.